ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இந்த 7ஆம் தேதி சனிக்கிழமை கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பிரமாதமாக விசேஷமாக எல்லா இடங்கள்லையும் கொண்டாடுறோம். இந்த கணேஷ் சதுர்த்தியில் இன்னொரு முக்கியமான விசேஷம் இருக்குது. அது நம்ம இந்த சாய் பக்தர்கள் தத்த பந்துக்கள் அனைவரும் ரொம்ப விசேஷமாக இதை கொண்டாட வேண்டிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த குருதத்த பரம்பரை எல்லோரும் பார்த்துருப்பேன். நம்ம சுவாமி சமர்த்தரை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி குருமகான்கள் தான் இந்த கலியுகத்தில் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, லௌகீக வாழ்க்கையிலையும் சரி, அவளுடைய வழிகாட்டுதல் தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்தை அனுபவித்து இந்த கலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இந்த குரு மகான்களை போற்றுகிற இடங்களில் தான் நம்ம உண்மையான ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால் வாழ்க்கை கல்விங்கிறது அவ்வளோ விசேஷமான விஷயம். வாழ்க்கை கல்வியில் நம்ம தேறினா தான் ஆன்மீகத்துலேயும் நம்மளால் முன்னேற முடியும். இல்லைன்னா இந்த வாழ்க்கையே நம்மளை அது ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளுற மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவில் தள்ளி ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பூதாகாரமாக காமிச்சு நம்ம வாழ்க்கையை ரொம்ப குழப்பி விட்டுரும். அதனால் இந்த குருமகான்கள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம தத்த பரம்பரை பற்றி பேசியிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? அந்த குரு தத்த பரம்பரையில் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ தூரம் சாய் மகாராஜ் மேலே அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு அஃபெக்ஷன் நம்ம எல்லாருக்கும். பாபா 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 பாபான்னு உலகாலும் சாயாக இப்போ பாபா இருக்கார். அந்த சாய் பாபாவுடைய அனுகிரகத்தை நம்ம எல்லோரும் பெற்றிருக்கோம் அப்படின்னாக்க, அந்த சாய்பாபாவுடைய பக்தியை நம்ம எல்லோரும் பெற்றிருக்கோம் அப்படின்னாக்க, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இந்த குருதத்த பந்துக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆதி குருவான தத்தாத்திரேயர் ஒரு சங்கல்பம் எடுத்து அவதாரம் எடுத்துகிட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப அவர் வந்துட்டே இருக்கார். அதில் அவர் முதலாக எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அவதாரம் 1320வது வருஷம், இன்றைக்கு சுமார் 800 வருஷங்களுக்கு முன்னால் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அவதாரம் எடுத்து ஒரு குழந்தை ஒரு வயசாக இருக்கும்போதே, ஒரு வயசு குழந்தையாக இருக்கும்போதே யாருமே சொல்லிக் கொடுக்காம தானே வேதங்களை சொல்லி, உபநிஷதங்களை சொல்லி, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம அர்த்தங்களை சொல்லி, ஒரு வயசு குழந்தைக்கு எங்கேயாவது பேச வருமா? குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் எப்போ பேசும் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருப்போம். அதே மாதிரி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, குழந்தை பேச ஆரம்பிச்சிருத்தா, நடக்க ஆரம்பிச்சிருத்தான்னு. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பிறந்த ஒரு வயசுலேயே இது அவ்வளவும் பண்ணியிருக்கார். அப்படி ஆரம்பித்து பால்ய லீலைகள் நிறைய பண்ணி, அதோடு இல்லாமல் எவ்வளோ அற்புதங்கள்னு அவர் அற்புதங்கள் மட்டும் பண்ணலை, அதுக்கும் மேலே இந்த பிரபஞ்சத்துடைய தலைவர் அவர், ஆதிசக்திங்கிறதே நான் தான் அப்படிங்கிறத டெக்ளேர் பண்ணியிருக்கார். அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே. அவருடைய தாத்தா மிகப்பெரிய பண்டிதர். அவரே இவரை பார்த்து நீ என்ன பேயா பிசாசா, நீ யார், உனக்கு எங்கேருந்து இவ்வளோ சக்தி வந்தது, நீ யாருன்னு கேட்குறார். அப்போ தான் அவருக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறார். நான் தான் ஆதிசக்தி அப்படின்னு நீ சொல்கிறியே அப்படின்னு அவர் கேட்குறார். இதெல்லாம் யாராவது இந்த மாதிரி குழந்தைகள் பேசினா யாராவது ஒத்துக்குவாளா அப்படின்றார். அவர் சொல்கிறார், நான் தான் பரபிரம்மம், நான் உண்மையை தவிர வேறு ஏதாவது பேச முடியுமா? நான் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசினாலும் அது சரியாக இருக்குமா? அதனால தான் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தான் மூலசக்தி, தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரம் அப்படிங்கிறத அந்த சின்ன வயசுலேயே டெக்ளேர் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய ஜெயந்தி, அதுதான் அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பிறந்த அந்த நாள் தான் இந்த கணேஷ் சதுர்த்தி நன்னாளில் அவர் அவதாரம் எடுத்திருக்கார். ஏன்னு கேட்டால் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய தாத்தா அவர் பாப்பனாரியா அப்படின்னு பேர். அந்த பாப்பனாரியா சூரிய சக்தியிலேருந்து சக்தியை பிரித்து சிவலிங்கத்தில் அந்த சக்தி பாத் பண்ணியிருக்கார். அதோடைய பலனாகவும் மேலும்
சவித்ருகாடக சயன யஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு யஜ்யம் பண்ணியிருக்கா. அந்த யஜ்யத்தோடைய பலனாகவும் ஸ்ரீபாத சிவல்லபர் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லி எடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத சிவல்லபர் அவருக்கு எல்லாருமே ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த நாளில் அவருடைய சித்திர நட்சத்திரமான ஜெயந்தி நன்னாள், கணேஷ் சதுர்த்தி நன்னாளில் ஸ்ரீபாத சிவல்லபருடைய நாமத்தை எல்லாரும் சொல்லணும். திகம்பரா திகம்பரா, ஸ்ரீபாத சிவல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா, ஸ்ரீ குரு தத்தாத்ரேய திகம்பரா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா, ஸ்ரீபாத சிவல்லப திகம்பரா அப்படின்னு அவர் பேரை சொல்ல சொல்ல நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி கரைஞ்சுட்டே போகும். ஏன்னா ஸ்ரீபாத சிவல்லபர் அந்த ஒரு 16 வயசு தான் குடும்பத்தோடு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் 14 வருஷம் லோக சஞ்சாரம் போயிருக்கார். அந்த 16 வயசுலேயும் அந்த 14 வயசு தர்பார் நடத்திட்டு லோக சஞ்சாரம் பண்ணதுலேயும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிற பாடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். ஆன்மீகத்துலேயும் சரி, லௌகீகத்துலேயும் சரி. அப்படிப்பட்ட ஸ்ரீபாத சிவல்லபருடைய ஜெயந்தி நன்னாளில் நம்ம ஸ்ரீபாத சிவல்லபருடைய சரிதாமிர்தம் பாராயணம் பண்ணலாம். சம்பூர்ண ஸ்ரீபாத சிவல்லப சரிதாமிர்தம்னு சொல்லிட்டு தமிழ்லேயே அந்த மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கா மாதங்கி பாலாஜி அவர்கள். அது இல்லாமல் இப்போ கலியுகத்தில் ஸ்ரீபாத சிவல்லபர் அவதாரம் எடுத்திருக்கார். ஆனால் இந்த மந்திரம் நம்ம சொல்லக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத சிவல்லப திகம்பராங்கிற மந்திரமானது கிருத்தயுகத்திலேயே வெளிப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு யுகங்களுக்கும் பகவான் க்ளீனாக ஒரு பிளான் பண்ணி நம்மளை வழி நடத்துறதுக்காக அவள் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாலே மந்திரங்களெல்லாம் ரெடி பண்ணி அவளுடைய சரிதாமிரதத்தையும் ரெடி பண்ணி நமக்கு கையில் கொடுத்து அவருடைய ஆட்சியில் நம்ம எல்லாருமே மேன்மேலும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீபாத சிவல்லபர்ட்ட ரொம்ப விசேஷம் நமக்கு என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாருக்கும் இன்றளவும் ரொம்ப ரொம்ப பிரீத்தியான தெய்வமான ஷீரடி சாய்பாபாவுடைய அவதாரத்தை அவர் தான் நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஸ்ரீபாத சிவல்லபருடைய சரிதாமிரதம் படித்தேன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிற குருதத்த பரம்பரை ஒருத்தனை எல்லோரும் பாருங்கோ. அதில் ஸ்ரீபாத சிவல்லபர் அனுமாரை பார்த்து நீ கலியுகத்தில் ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷீரடி சாய்பாபாவுடைய அவதாரத்தை அவர் நிர்ணயம் பண்ணி இன்றளவும் நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்ரீபாத சிவல்லபருடைய சரிதாமிரதத்தில் ஸ்ரீபாத சிவல்லபர் இருக்கும்போதே எல்லா அவதாரங்களை பற்றியும் பேசியிருக்கார் கிளியராக. ஸ்ரீபாத சிவல்லபர் ஆகட்டும், அவருக்கு அடுத்தாப்பில் வந்த நரசிம்ம சரஸ்வதி அவதாரத்தை பற்றியும் பேசியிருக்கார். அவர் எந்த ரூபத்தில் இருப்பார் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கார். அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய சுவாமி சமர்த்த அவதாரம், மாணிக்க பிரபு அவதாரம், ஷீரடி சாய் அவதாரம், இந்த மாதிரி எல்லா அவதாரங்களையும் பற்றி பேசியிருக்கார். அதோடு இல்லாமல் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் வரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராவை பற்றி பேசியிருக்கார். அப்படின்னு சொல்லி அதோடு இல்லாமல் மற்ற மதங்களை பற்றியும் பேசியிருக்கார். கிறிஸ்துவ மதம், ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி பேசியிருக்கார். அதே மாதிரி இஸ்லாத்தில் வரக்கூடிய அல்லாவை பற்றி பேசியிருக்கார். அந்த மாதிரி பிரபஞ்சத்துடைய தலைவர் இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்ரீபாத சிவல்லபர் அந்த குழந்தையாக பிறந்து பால்ய லீலைகள் பண்ணி அவருடைய சரிதாமிரதத்தை நமக்கு வச்சிருக்கிறது மிகப்பெரிய அனுகிரகம். அந்த ஸ்ரீபாத சிவல்லபருடைய ஜெயந்தி கொண்டாட்டம்ங்கிறது அவ்வளோ விசேஷமானது. அதனால் இந்த ஸ்ரீபாத சிவல்லபர் யூனிவர்சிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அவர் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வர்ணனை பண்ணுறார். அந்த சின்ன வயசில் பிரபஞ்சத்தை வர்ணனை பண்ணுறார். கர்மாக்கள் அதை பற்றி வர்ணனை பண்ணுறார். கர்மாக்கள் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறார். அதே மாதிரி கர்மான்னு நம்ம சொல்லிட்டு அதை பற்றி பயந்துகிட்டே இருக்க வேண்டாம். இந்த குருமார்கள் மேலே பக்தி நாம ஜபங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்து நம்மளுடைய சித்தத்தை நம்ம சுத்தி பண்ணிக்கும் போது இந்த கர்மாங்கிறத டைரெக்டாக தான் நம்ம அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. இந்த கர்மா எப்படி வேலை செய்யுங்கிறதையும் காமிச்சிருக்கார். எப்போ ஒருத்தர் நம்ம குருக்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிட்டோமோ, எப்போ நம்மளுடைய அகம்பாவத்தை நம்ம கலைஞ்சு குரு பாதங்களில் சரணடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம அனுபவித்து கழிக்கிறது எல்லாமே கனவுல கூட அனுபவித்து கழிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தருடைய கர்மாவை அவருடைய வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் கல்லுக்கு மாற்றிட்டு அந்த கல்லை உடச்சி அவரை வீடு கட்ட சொல்கிறார். அந்த கல்லை உடச்சி வீடு கட்டினோன்னா அவர் கர்மாலாம் சரியாக போயிடுது. இது மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார் அவர். அப்படிப்பட்ட ஸ்ரீபாத சிவல்லபர் ஜனனம் எடுத்து அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இந்த ஸ்ரீபாத சிவல்லபருடைய சரிதாமிரதத்தை எல்லாரும் படிக்கணும். இந்த ஸ்ரீபாத சிவல்லப ஜெயந்தியை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும். அன்றைக்கி நாம ஜபம் பண்ணணும்.
ஸ்ரீ குருதத்தா ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா ஜெய் குருதத்தான்னு தத்தாத்திரேயரை போற்றணும். அது மாதிரி பண்ணும்போது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்புனால என்னாகும், ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் நம்ம மேலே கருணை கூர்ந்து நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சுட்டே வருவார். அவர் இன்றளவும் செய்யக்கூடிய தபஸில் கிடைக்கக்கூடிய பலன்களை நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவரை ஷேர் பண்ணி நமக்கு எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணி நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றார். ஆன்மீகத்தில் முன்னேற்றார்னு சொல்லும்போதே நம்மளுடைய லௌகீக தேவைகளையும் காலங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கொடுத்தா எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நமக்கு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தோடு இல்லாமல் நம்மளுடைய வரக்கூடிய ஜென்மாக்கள் எல்லாத்துலேயும் அந்த குருதத்த அவதாரம் நமக்கு துணையாக இருக்குங்கிற அந்த ஒரு கேரண்டியையும் கொடுக்குறார். அதனால் இது ரொம்ப எளிமையான விஷயம், எவ்வளோ எளிமையான விஷயம், அதே நமக்கு ஜென்ம ஜென்மங்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிவித்து நம்ம மேலே அன்பு காமிச்சு அப்படி ஒரு பக்த வாத்சல்யத்தோடு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் நம்மளுடைய கலியுகத்தில் நம்ம ஜஸ்ட் ஒரு 800 இயர்ஸ்க்கு முன்னால் அவதாரம் எடுத்து இவ்வளோ விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தினதோடு இல்லாமல் இன்றளவும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். ஷீரடி சாய் அவதாரத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் அரவணைச்சு, எப்போ ஒரு தெய்வத்தை சாதாரணமாக கொண்டாடணுனாக்க அவ்வளோ ஈஸியாக நமக்கு விஷயங்கள் நடந்துடாது. திரும்ப திரும்ப நம்ம ஆச்சாரம், அனுஷ்டானம், விரதம், பல ஸ்தலங்களுக்கு போகணும், பரிகாரங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது எதுவுமே தேவையில்லை. இந்த தத்தாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மார்த்தமாக 2 சொட்டு கண்ணில் தண்ணி குடிச்சுட்டு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப குருதேவ தத்த திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரான்னு சொன்னாலும் சரி, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாயின்னு சாய்பாபா அவருடைய நாமத்தை சொன்னாலும் சரி, ரொம்ப எளிதாக தன்னையே நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மகாபெரிய பிரபஞ்ச சக்தி அது. அப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தி இன்றளவும் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு நமக்கு. அந்த மாதிரி ஒரு தெய்வ சங்கல்பம்னு சொல்கிறோமே, இது மகா சங்கல்பம். இந்த மகா சங்கல்பத்துடைய அனுகிரகம் தான் இந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் முதல்ல கலியுகத்தில் தோன்றி நம்ம எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணது. அதனால் இந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய ஜெயந்தியில் எல்லோரும் சந்தோஷமாக குருவை பற்றி என்னென்ன சத்சங்கம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி, நாமஜபம் பண்ண முடியுமோ அதை பண்ணி, ஏதாவது ஒரு 2 பிராணிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணலாம். அது மாதிரி எவ்வளோ விஷயங்களில் நம்ம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய அனுகிரகத்துக்கு நம்ம நன்றியை நம்ம எப்படி தெரிவிக்கணும்னா இப்படி தான் தெரிவிக்கணும். யார் கஷ்டப்படுறாலோ அவளுக்கெல்லாம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் பேரில் ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு தத்த க்ஷேத்திரத்துக்கு நம்மளால் முடிஞ்சது எத்கிஞ்சிது ஒரு 100 ருபீஸ் அனுப்பிச்சா கூட நம்மளால் முடிஞ்சதுன்னா 100 ருபீஸ். ஏன்னா சுவாமி நம்மக்கிட்ட ஆத்மார்த்தம் என்னங்கிறத தான் பார்க்குறாரே ஒழிஞ்சு நம்ம எவ்வளோ படாடோப்பமாக இருப்போம், என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே அவர் கவனிக்கிறது இல்லை. அவர் கிளியராக சொல்லிடுறார், உங்கள் எல்லாருடைய கணக்கும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிடுறார். அதனால் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் அவதாரம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறான்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தான் எவ்வளோ தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை முன்னேற்றுகிறது. இன்றளவும் ஷீரடி சாயோட அவதாரத்துடைய மகிமை, ஷீரடி சாய் இருக்கக்கூடிய அவருடைய பரிணாமம், அவருடைய ஷீரடி சாய்பாபாவுக்கு இருக்கக்கூடிய சக்தியோட மகிமை, பிரபஞ்ச சக்தி முழுவதும் அவர் வாங்கின்னு வந்திருக்கார். அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே குரு பக்தியில் திளைத்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை மனசார பிரார்த்தித்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஜெயந்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாதவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ தத்தாத்ரேயா திகம்பரா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா ஷிரடி சாயிநாதா திகம்பரா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஜெயந்தி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள்.
கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.